ம். வணக்கம். என்னோட பேர் மங்கையர்கரசி. நான் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட கணவர் 2009ல் இறந்துட்டாரு. கணவர் இறந்து 17 வருஷம் ஆகுது. எனக்கு 2 பசங்க. 2 பேரையும் நான் தான் படிக்க வச்சு மருத்துவர் ஆக்கியிருக்கேன். என்னோட மாமியார் என் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு 90 வயசு ஆகுது. அவங்களுக்கு கால் இல்ல. இந்த சூழ்நிலையில எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து எங்கள் நாத்தனாருங்க ஜமுனா, நளினா 2 பேரும் கோர்ட்ல கேஸ் போட்டு மன ரீதியாகவும், சொத்துக்காகவும் நிறைய போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இறந்த உடனே ரொம்ப போராட்டம் பண்ணதுனால, நான் அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து இருந்து பிள்ளைங்களையும் எங்கள் மாமியாரையும் நான் பார்த்துட்டு நானும் படித்து டீச்சர் வேலைக்கு போனேன். இதே சூழ்நிலையில கேஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. 2023ல் அவங்க சமாதானமாக போகிறேன்னு சொல்லி எஸ்கே மூர்த்தி, தீரன் செந்தில் 2 பேர் மூலியமா வந்து, நீ பணம் கொடுத்து செட்டில் பண்ணால் பண்ணு, இல்லைன்னா என் இடத்த நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், நீ அந்த இடத்துக்கே போக முடியாதுன்னு மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் என் பிள்ளைங்க 2 வெளியூரில் இருக்கிறதுனால நான் சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டு எங்கள் வக்கீல் ஆஃபீஸில் நேரு அலுவலகத்தில் போய் 1,76,00,000 சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு 6 மாதத்தில் பணத்தை ரெடி பண்ணி 2023 அக்டோபரில் கொஞ்சம் கடன் வாங்கியும், ஒரு வீடு ஒன்று விற்றும், காரெல்லாம் இருந்தது எல்லாம் விற்றும், எல்லார்ட்டையும் கடன் வாங்கி 1,76,00,000 பணத்தையும் நேரு அலுவலகத்தில் கொண்டு போய் வச்சு செட்டில் பண்ணோம். 1,46,00,000 வாங்கிட்டு சமரச ஒப்பந்தத்துலேயும் கையெழுத்து போட்டுட்டு, மறுபடியும் மீதி 30,00,000 கொடுத்தா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. 4 வாய்தா போயும் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வரல. ஏன் வரலன்னு கேட்டால், எங்கள் மாமியாரும் எங்கள் சின்ன பையனும் கேட்டதுக்கு நாங்கள் பணமே வாங்கலைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப என் பையன் கேட்டதுக்கு எதுவாக இருந்தாலும் தீரன் செந்தில்கிட்டையும் எஸ்கே மூர்த்திக்கிட்டையும் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு செந்தில்கிட்ட பேசினதுக்கு 9 ஏக்கரும் 16,00,000 பணமும் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விடுவோம், நாங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமியார், நாங்கள் எதுக்கு தான் உங்களுக்கு தரணும், நீங்கள் என்ன இந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்களா, பாட்டி பேசணும். பாட்டி கால் இல்லாதனால பாட்டியும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருந்தோம். ரொம்ப கேவலமாக பேசிட்டு அசிங்க அசிங்கமாக திட்டிட்டு கிளம்பிட்டானுங்க. அடுத்த ஒரு வாரத்தில் எஸ்கே மூர்த்தி இந்த 9 ஏக்கர் பேப்பரும் இன்னும் ஒரு 4, 5 வெத்து பாத்திரம் பாண்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னப்போ என் பசங்கள்லாம் வெளியூர் போயிட்டாங்க. நானும் மாமியார் மட்டும்தான் தனியாக இருந்தோம். கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன உடனே என்னை முடியை பிடிச்சி இழுத்து அடித்து மரியாதையை கையெழுத்து போடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறு, உங்கள் பள்ளிக்கூடத்துலாம் உன்னை பற்றி அசிங்க அசிங்கமாக எழுதி உன்னை தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு உன்னை பண்ணிவிடுவேன்னு மிரட்டவும், நானும் பயந்துட்டு அந்த பேப்பரில் கையெழுத்து போடல, பையன்கிட்ட கேட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே தீரன் செந்தில்கிட்ட பேசினான். பேசணுன்னே அவர்கிட்ட செக்கெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வாடான்னு சொன்னான். சொன்ன உடனே போட்டு கொடுங்க. வேறு வழி இல்லாமல் நானும் ஒரு 6, 7 பேப்பரில் எடுத்து கையெழுத்து போட ரூமுக்குள்ளே போய் எடுக்கிறப்ப கூடவே அவனும் வந்து இந்த ஃபைலை அப்படியே பிடிங்கிட்டு எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிட்டு, என் மாமியார்ட்டையும் கையெழுத்தெல்லாம் போட சொல்லி வாங்கிட்டு, ஒழுங்கு மரியாதையே அந்த 9 ஏக்கர் பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போடலாம், அதை சும்மாவே விடமாட்டோம், சீக்கிரமாக போடுறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு மிரட்டிட்டு போயிட்டான். இது சம்மந்தமாக எங்கள் பையன், சின்ன பையன் தான் சென்னையில் இருந்தான், பெரிய பையன் மிசோரமில் இருந்ததுனால அவனால் இவ்வளோ தூரம் வர முடியல. இந்த விஷயத்தை சொன்ன உடனே நைட்டு கிளம்பி வந்துட்டான். என் சின்ன பையனும் என் பையனோட ஃப்ரெண்டு ரோகனும் வந்துட்டாங்க. வந்து 2 பேரும் அடுத்த நாள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட்டிகிட்டு போனாங்க. ஏற்கனவே இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ் வந்து தருமபுரியில் இப்போ பணத்துக்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கப்ப இவ்வளோ சிவியராக அது நடந்ததுனால அவங்களும் விசாரித்து எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறப்ப அந்த கோவத்தில் அங்கே இருக்கிற செக்கெல்லாம் எடுத்து ஊர் பேர் தெரியாத இடத்துலலாம், ஆந்திராவில் இருக்க சித்தூர், மன்னார்குடி, வாழப்பாடி, ராசிபுரம், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பார்க்காதவங்களையெல்லாம் வச்சு ஊர் ஊராக ஒரு 17 கேஸ், கிரிமினல் கேஸும் செக்கு கேஸும் சிவில் கேஸும் ப்ரோனோட் கேஸும் போட்டு என்னை நாய் மாதிரி 2.5 வருஷமாக அலைய விட்டுட்டாங்க. இந்த அலைச்சலில் என் பையனும் என் பையன் ஃப்ரெண்டும் மாற்றி மாற்றி என் கூட வந்து அவங்களும் அலைஞ்சி அவங்களாலையும் படிக்க முடியாமல் போயிட்டு, இவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் கையெழுத்து போடுவாங்கன்னு வெளியெல்லாம் கடன் வாங்கி நான் வேறு கொடுத்துட்டேன். கடன்காரங்களுக்கு உடனே கொடுக்குறேன்னு சொல்லி கடன்காரங்களுக்கும் பணம் கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, வக்கீலுக்கும் ஃபீஸ் கொடுக்க முடியல, ஸ்கூல்லையும் என்னால் பாடம் நடத்த முடியல. சொன்ன மாதிரியே பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி லெட்டர் அனுப்பி மன உளைச்சல் பண்ணி சிஓ ஆஃபீஸ்க்கும் டிஓ ஆஃபீஸ்க்கும் அலைய விட்டு நான் முழுசாக மனநிலையெல்லாம் பாதித்து காசும் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு, கால் இல்லாத மாமியார் 90 வயசு அவங்களையும் பார்த்துக்கிட்டு, கடைசி கட்டமாக முதலமைச்சர் விஜய் சார் அவங்கள பார்த்து என் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு தான் நான் இந்த முடிவு எடுத்து வந்தேன். நாங்கள் வீட்டை விட்டே வெளியே வராமல் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த நிலமையில் வேறு வழி தெரியாமல் நான் இங்கே உங்களை தேடி வந்திருக்கிறேன். தயவுசெய்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், இது இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் வெளியே வந்து இந்த விஷயத்தையே சொல்ல வந்திருக்கிறோம். எங்களுக்கு யாரோட உதவியும் இல்லை. சட்டத்துறையும் மெதுவாக வேலை செய்யுது. போலீஸ்காரங்கிட்ட போனால் சட்டத்துப்படி நடந்துக்கோங்கன்றாங்க. போராடுறதுக்கு வழியும் இல்லை, வசதியும் இல்லை. தயவுசெய்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி கொடுங்க ஐயா.